மேல வந்து நம்ம அருவாமனை தீட்டிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, அருவாமனை ரொம்ப கருப்பாயிட்டு இருந்துச்சா, தர மாதிரியே இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல. சோப் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன், போவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு அப்பா ஞாபகம் வந்துச்சு. அப்பா உப்பு காய்தல பெயிண்ட் கழிக்கு போவாரு. அப்ப நான் சொல்லுவேன், நான் ஜெயிட்டேன் அப்பா, அருவாமனை சார்பாவே இல்லை, ஒரு மாதிரி அறியவே மாட்டேங்குது பொடியா அப்படின்வேன். அப்ப உப்பு காய் தருது இல்லையா, பெயிண்ட் வேலை எடுத்துன்னு வருவாரு. இதை வச்சு தேய்ச்சி தருவாரு, நல்லா ஷார்ப்பா ஆயிடும். அதுதான் வச்சு பண்ணி சரி நம்மளும் பண்ணலாம். அங்க பக்கத்துலயே வச்சிருந்துருக்காரு, கிச்சன் ஓரத்துல இருந்துச்சு இது ஒரு துண்டு. சரிம்மா, அதான் நம்ம கீட்டி எடுத்துட்டு போயிடலாம். ஆயிமா இவங்க அருவாமனை நல்ல வேலையா இருக்குமா, இந்த மாதிரி போட்டு தேய்ச்சோம்னா அதை நம்ம தேய்ச்சி எடுத்துன்னு போயிடலாம். இந்த மாதிரி உப்பு காகிதம் போட்டு அப்படின்னு தேய்ச்சிக்கிறோம். நல்லா இருக்குப்பா இந்த மாதிரி பண்ணும்போது. ரொம்ப அறிய முடியல, கொடியவே கட் பண்ண முடியல. சரி அதுதான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணுமா? இந்த ஓரம் நான் பண்ணட்டுமா? காட்டுங்கம்மா நீங்க பண்ணது ஃபுல்லா. இதே பாருப்பா, நல்லா இருக்குது. ஷார்ப்பா பண்ணிட்டீங்களா? நல்ல நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கலரே ஒரு மாதிரியா இருந்தது இல்லையா? அது சரி. உப்பு காதை வச்சு தேய்க்கிறீங்களா? அவங்க பெயிண்ட் வேலையில இப்படிதான் பண்ணுவாங்களாம். ஏதோ தேய்க்கிறதுக்குலாம் தேய்ப்பாங்க இல்லையா? அது அடுக்குமல்லி செம்மையா பூத்துருக்குமா? சிவப்பு செம்பருத்தி கூட கேட்டு இருந்தீங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே பூக்குற மாதிரி இருக்குமா? போதுமா போதுமா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கணும். உட்காந்து பண்ணலாம்லம்மா? வேணாம், வீட்டுல போய் குழம்பு வைக்கணும். நம்ம போயிட்டு சேப்பங்கிழங்கு புளி குழம்பு வைக்கலாங்கம்மா. அது எப்படி வைக்கலாம்னு பாக்கலாங்களா? சேப்பங்கிழங்கு புளி குழம்பாமா? ஆமாப்பா, சூப்பர்மா. அருவி அங்க சேப்பங்கிழங்கு வச்சுக்கிறேன், எடுத்துன்னு அப்பா வேக வச்சிடலாம். எடுத்துட்டு வரேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா சேப்பங்கிழங்கு எல்லாம் போட்டு புளி குழம்பு தான் வைக்க போறாங்களாம். அது எப்படி வைக்கிறாங்கன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? பண்ணிடலாம்ப்பா. இந்த சேப்பங்கிழங்கு ஃபுல்லா மண்ணா இருக்குதுப்பா. அதனால மண்ணு போற வரைக்கும் சுத்தமா, இல்லை குழம்புல எப்படியாவது மண் ஆயிடும். நல்லா இந்த மண்ணு எல்லாம் போற வரைக்கும் சுத்தமா கழுவிட்டு வேக வச்சிடலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும். நல்லா இப்படி தேய்ச்சோம்னா அழகா சுத்தமா மண்ணெல்லாம் வந்துருங்கம்மா. இப்படி மாத்திக்கிறீங்க? இப்படி பிடிச்சிக்கணும்ப்பா. நம்ம இப்படி பண்ணணும்னு வச்சுக்கேன், இந்த இருக்கு இல்லையா மண்ணெல்லாம் பாத்தியா எவ்வளவு வெள்ளையாயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா. ஆள்வெளி கிழங்கு, சக்கரவெளி கிழங்கு இதெல்லாம் மண் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கிழங்கா இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா இந்த மண்ணெல்லாம் வந்துரும்பா. நல்லா 2-3 தண்ணியில கழுவணும். இல்லைன்னா எப்படினாலும் சின்ன மண்ணு குழம்புல போயிடுச்சுன்னா நறுநறுன்னு இருக்கும். அதனால தான்ப்பா கழுவிக்கிறோம். பாத்தியாப்பா எவ்வளவு மண்ணு. நம்ம ஊத்திட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி கழுவிக்கலாம்ப்பா. சரிம்மா. அடுத்தடுத்துல சும்மா கழுவுனா போதுமாமா? ஆமாப்பா, முதல்ல தேய்ச்சிடுறோம் இல்லையா, மண்ணெல்லாம் போயிடும். அடுத்தடுத்து சும்மா கழுவுனா போதும்பா. முதல்ல சேப்பங்கிழங்க வேக வச்சிடலாம்ப்பா. அது வெந்துன்னு இருக்கும் ஒரு பக்கம். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி புடிச்சுனே இருக்கீங்க. இல்ல, வெங்காயம் தக்காளி அலசத்துக்காக வச்சுக்கிறேன். இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி சின்ன கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம்ப்பா. நம்ம இப்ப மூடி எடுத்துட்டீங்க. உப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாதா? நம்ம அப்புறம் குழம்புக்கு போட போறது, வேக தான் வைக்க போறோம்ப்பா. சும்மா அப்படியே வெந்தா போதுமாமா? அப்ப வெந்தா போதும்பா. நம்ம சேப்பங்கிழங்கு புளி குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பாத்துடலாங்களா? சரிம்மா, என்னென்னம்மா தேவையான பொருள்? என்னென்ன தேவையான பொருளப்பா? அப்புறம் வெங்காயம் தக்காளி வச்சுக்கிறேன். தக்காளி நிறைய, வெங்காயம் 2 மொத்தம் போதுமாமா? இல்ல, நான் சும்மா ஒரு 4-3 கூட போட்டுக்கலாம். இங்க எத்தனை வந்துட்டுக்கிறேன். நம்ம 2 வெங்காயமும் தக்காளி எவ்வளவு தேவைப்படுதோ போட்டுக்கலாம்ப்பா. நான் எப்பவுமே தக்காளி கொஞ்சம் அதிகமா போடும், புளி கொஞ்சம் கம்மியா வைப்பேங்க குழம்புல. நீங்க எந்த மாதிரி வைப்பீங்களோ, புளி அதிகமா வைக்கிறதா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க, தக்காளி அதிகமா இருக்கும் புளியை கம்மி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ரெண்டுமே அதிகமா போட்டா ரொம்ப புளிப்பா இருக்கும். புளிப்பாயிடும். அதுக்காக தான்ப்பா நான் இப்ப எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேன். நிறைய எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேன். ஒரு 5 தக்காளி கிட்ட எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேன். பூண்டுப்பா இது நேற்று உரிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி டப்பாவில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை கொத்தமல்லிப்பா. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கழுவிட்டு வச்சுக்கலாம்ப்பா. கட் பண்ணி புளி எடுத்துக்கிறோம். இந்த சைஸ் எடுத்துக்கிறோம். நம்ம மொத்தத்தையும் கரைச்சி ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றுவோம். புளிப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாங்கம்மா. இது நீங்க எப்போ போடுற வெல்லம்? வெல்லம் கொஞ்சம் காரக்குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புல வெல்லம் போடுவோம் இல்லையா, அதுப்பா. இப்போ தாளிக்கிறதுக்கு தான்ப்பா எண்ணெய், இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போடுவோம். இதுக்கு வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள், 2 காஞ்ச மிளகாய் அழகாக இருக்கிறதுக்கு போடலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம எப்பவும் போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் உப்புப்பா போட்டு நம்ம செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்குவோம்ப்பா. விசில் வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம பேசுறது கேட்க கூட கேட்காதுங்கம்மா. அதனால விசில் வரத்துக்குள்ள நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலயும் மண் இருக்கும்னு அலசிக்கிறீங்களாமா? இதுல எல்லாம் மண் இருக்குல்லப்பா, அதனால கழுவிட்டு இப்ப அருவாமனை நம்ம கீட்டின்னு வந்தோம் இல்லையா, நான் சோப் போட்டு நல்லா கழுவிட்டீங்களா? கழுவிட்டேன்ப்பா. நல்லா இந்த மாதிரி இருக்குதுப்பா. இப்ப கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. தக்காளி மட்டும் பழமா வாங்கிடுவோம்மா. எந்த குழம்பா இருந்தாலும் பழமா போட்டோம்னா குழம்பு டேஸ்டா இருக்கும். அதனால பழமா வாங்கிடுவோம். இந்த இடத்துல மஞ்சள் இல்லாம இருக்கணும்னு சொல்லி தருவாரு. இந்த மாதிரி வாங்கிடும் அப்பா பார்த்து, அப்பதான் நல்லா கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அரவி தான் நல்லா வாங்குவாப்பிலங்கம்மா. எவ்வளோ பொடியா கட் பண்றோமோ அவ்வளோ பொடியா கட் பண்ணோம்னா நல்லா குழம்புல கரைஞ்சிடும்ப்பா. இது நல்லா நம்ம சேப்பங்கன்னு இப்ப விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாங்கம்மா. நம்ம குட்டி குக்கர்ன்றதால டக்கு டக்குன்னு விசில் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன் சேப்பங்கிழங்குக்கு. சின்ன குக்கர் இல்லையா, அதனால சீக்கிரமா வந்துடும். நீங்க எத்தனை விசில் வச்சு சேப்பங்கிழங்கு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கணுமா. ஒரு சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசில்லையே வெந்துடும். ஒன்று லேட்டாக கூட ஆகும். இப்போ நம்ம 3 வச்சிருக்கிறோம். அந்த சேப்பங்கிழங்கு பெருசு பெருசாக இருந்துச்சுன்ட்டு இது எப்படி வெந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்குலாம் நம்ம சாம்பார் வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குண்டு குண்டு அழகா போட்டோம்னா. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் நம்ம கிட்ட இல்லைங்கம்மா, காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போ அப்படியே வைக்கிறோம். நீங்க இருந்துச்சுன்னா போட்டுக்கணுங்கம்மா. நம்ம சேப்பங்கிழங்கு 3 விசில் வச்சிடலாங்கம்மா. வச்சு திறந்து பார்த்தா கல்லு மாதிரியே வேகாத மாதிரியே இருக்குதுங்கம்மா. பார்த்தா ஒரு விசில்ல கூட வெந்துருன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விசில் எப்படி வேகணும்னு எனக்கு தெரியல. 3 விசில் வச்சு வேகவே இல்லை. தான் மறுபடியும் சின்ன பக்கம் வச்சிருக்கிறோம். சரி, அது ஒரு 2 விசில் வச்சு பார்ப்போம் எப்படி வேகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். 4 தக்காளி போட்டுக்கணுங்கம்மா. ஒரு தக்காளி மட்டும் வச்சுட்டு 5 எடுத்தோம் இல்லையா. பெருங்காயம் மறந்துட்டோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். அதனால நம்ம பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். புளி மட்டும் நம்ம தக்காளி அதிகமாக போடுறோம் இல்லையா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கின்னு நம்ம கொஞ்சம் கழுவிட்டு கல்லுப்பு போட்டு ஊற வச்சுக்கலாங்கம்மா. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா புளி கொஞ்சம் கம்மியா புளி நல்லா இருக்காது இல்லப்பா. விசில் வேற நிறைய போதேமா? அது சின்ன குக்கர்லப்பா விசில் வந்துட்டு, ஆனா காய் வேக மாட்டேங்குதுப்பா. பெரிய குக்கர்ல வச்சா நல்லா ஒரே விசில் அந்த மாதிரி வெந்துருமானவோ தெரியல. ஒருவேளை வேகலன்னா மறுபடியும் இந்த மாதிரி விசில் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், ஒண்ணும் இல்லப்பா. புளி நம்ம கழுவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சிடலாம்ப்பா. இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்கம்மா. இந்த வாட்டி வந்துடும் நினைக்கிறேம்மா. அதான் வெந்துட்டா நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சிடலாங்கம்மா. புளியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு ஊற வச்சிடலாம்ப்பா. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி செய்ய ஆரம்பிச்சிருவோம்ப்பா. நல்லா காஞ்சிச்சுப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுப்பா. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கூடவே கடுகு நிறைய போட்டீங்க போலேமா? நல்லதுதான், கடுகு நிறைய இருந்தால் நல்லா இருக்கும்பா. அதனால கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது கூடவே நம்ம வெந்தயம். இந்த காரக்குழம்புக்குலாம் வெந்தயம் போட்டோம்னா ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும் வாசனையா. கொஞ்சமா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் சீரகமும் கூடவே போட்டுக்கலாம். நம்ம எப்ப தாளிக்கிறதா இருந்தாலும் இது எல்லாமே போட்டுருவீங்க. நல்ல ஒரு வாசனை எப்படி வரும் பாப்பா. இதெல்லாம் போட்டோம்னா வாசனையா இருக்கும். இது கூடவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் அழகா ஓட்டை போட்டு போட்டுக்கலாங்கம்மா. நல்லா இருக்கும், அழகா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வாசனைக்காகவும் போடுவாங்க. நல்லா இருக்கும் பார்க்கும், வாசனைக்கு நல்லா குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிச்சிங்கம்மா. நம்ம இப்ப வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு பாத்தீங்கன்னா தட்டிட்டு கூட போடலாம், நல்லா வாசனையா இருக்கும். அரவிந்த் பாத்தீங்கன்னா முழுசா கேட்பாரு, இந்த வெங்காயம் பூண்டுலாம் முழுசா தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு. அதனால நான் அதுல இருந்து இந்த மாதிரியே போடுவேன். அடிக்கடி அம்மா பூண்டு குழம்பு அந்த மாதிரிலாம் தான் வச்சுட்டு இருப்பாங்க.
வெங்காயம் பொன்னிறமா வந்துச்சுங்கம்மா. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம். வாசனையா இருக்கு. இப்போ போட்டுக்கணும்னா தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு இப்போ நல்லா வதங்கிச்சு இல்லையா, அப்போ தக்காளியும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதுவே நம்ம கொஞ்சமாக திட்டமாக மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்குது. அது மாதிரி போட்டோம்னாக்கா நம்ம புளியிலையும் போட்டு கூட வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். அது தக்காளி நல்லா கரைய ஆரம்பிக்கும். நம்ம இப்போ சின்ன தீயை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரம் மூடி தாகமா இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்குது. இதுக்கு கழட்டி இப்படி மூடி வச்சிருது எடுத்து அந்த பாத்திரத்துக்கு கரெக்டா மூடிடுமா, அதுக்கேற்ற மாதிரி. நம்ம புளி இப்ப கரைச்சி வெடிகாட்டி வச்சுக்கலாமா. அப்ப டக்குன்னு ஊத்திக்கலாம். சேப்பங்கிழங்கு இப்பயாவது வெந்துச்சேன்னு பாக்கலாங்கம்மா. திறந்து இப்ப நிறைய விசில் விட்டு இருக்கோம்மா, வெந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒண்ணு பார்த்தா வெந்துட்டு இருக்கும்பா, ஒண்ணு பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும். இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாமா. வெந்துதான், இது வெந்து போயிருக்குது. எல்லாமே வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேம்மா. நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு சில டைம் அப்படியே குழஞ்சு போயிடும்மா. அதுதான் இப்ப நம்ம விசில நம்பவே முடிய மாட்டேங்குது. ஒரு கழுகு சீக்கிரம் வேகுது, ஒரு கழுகு லேட்டா வேகுது. நம்ம சூடா இருக்குதுன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டு உரிச்சிக்கலாங்கம்மா. அது ரொம்ப சூடா இருக்கும். தண்ணியில தொட்டு நம்ம சின்ன தண்ணியில தொட்டு உரிச்சிக்கலாம். இதெல்லாம் வெந்துதான் இருக்குது, நல்லா வெந்துருக்குது. இந்த சேப்பங்கிழங்கு மட்டும் நீங்க எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம விசில நம்ப முடியல. பார்த்தீங்கன்னா 3க்கு வேகல, திருப்பி பார்த்தா 2 வச்சேன், 5 விசில் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில கழுகுலாம் அவ்வளோ நேரம் கூட வேகாது, சீக்கிரம் வெந்துடும். சேப்பங்கிழங்கு தோல் இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டோங்கம்மா. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது இல்லைன்னா குழம்புன்னு இருக்கும். ஆற வச்சுட்டு நம்ம இது குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கிடுது. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்ல குழம்பா மாறும். நல்லா வதங்கிச்சுங்கன்னா இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி போடுறீங்களாம்மா திட்டமா? 3 வராது. இது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 2.5 தான், அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுங்க. ஃபுல்லா போடல. கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுவோம் இல்லையா, அதனால நான் போட்டுக்கிறேன். நீங்க காரம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுமா. அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் நிறைய போட்டுக்கலாம், காரம் அதிகமா வேணும்னா. இல்ல அது சும்மா அது அழகுதான். நம்ம அது 2 போட்டா போதும்பா, 2 3. இப்ப நம்ம என்ன மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் இல்லையா, பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்ப்பா. உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. உடனே தண்ணி ஊத்தினா என்னமாவும்? மிளகாத்தூள் பச்சை வாசனை வரும். என்னதான் நம்ம கொதிக்க வச்சாலும் ஒரு பச்சை வாசனை வரும்பா. அதனால இப்படி கொஞ்சம் தண்ணி ஊத்தாத முன்னாடியே கொஞ்சம் நல்லா மிளகாத்தூளை வதக்கிக்கணும்ப்பா. ரொம்ப பெரிய தீய வச்சு வதக்க கூடாது. டக்குன்னு ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும் மிளகாத்தூள். மிளகாத்தூள்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுப்பா. இப்ப நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும். முதல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுறோம்மா. இந்த மாதிரி குழம்பு மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா புளி, நல்லா வெடிகட்டின்னு கையிலே வடிச்சிடலாமாம்மா? நீங்க வெடிக்கட்டில யூஸ் பண்ண மாட்டீங்களா? கையிலே வச்சிடலாம்ப்பா. நான் ஒரு வாட்டி புளி வடிகட்டி வாங்கினோம்மா. ஆயா இருந்தாங்க சார்ப்பா. ஆயா கிட்ட நான் சொல்லி நம்ம புளி வடிகட்டி வாங்கிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டீ நகர் கூப்பிட்டு போனாங்கப்பா. அவங்க புளி வடிகட்டி வாங்கிட்டு வந்தாங்களா. வாங்கிட்டு வந்து பஸ்ல வந்துட்டே இருக்கிறேன். பஸ் விட்டு இறங்கி பாக்குறேன், வெறும் கவர் தாங்கம்மா என் கையில இருக்குது. புளி வடிகட்டியும் காணும், புடவையும் காணும். எப்படி கிழிஞ்சிச்சு, என்ன ஆச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. அத்தை அது வரைக்கும் எதுவுமே திட்டல அவங்க. சரி இந்த புளி வடிகட்டியும் காணும், புடவையும் காணாம போயிடுச்சுங்கம்மா. தொலைச்சிட்டீங்களா? தொலைச்சிட்டோம்ப்பா. அப்ப புதுசு கல்யாணம் ஆன புதுசு தொலைச்சிட்டோம். புளி வடிகட்டியும் அந்த ஒரு புடவையும் வாங்கி தந்தாங்க. ரெண்டுத்தையுமே விட்டுட்டு ஒரு கவர் தான் கையில வச்சுருந்தோம். பார்த்தா அப்படியே இப்படி ஓட்ட மாதிரி இருக்குது அந்த பையில.
எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. கிழிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேம்மா. கிழிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு தெரியலப்பா. புளி வடிகட்டுறப்ப எனக்கு அந்த ஞாபகம் வரும், பஸ்ல தொலைச்சிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்கம்மா புளி தண்ணி, இந்த கதை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு திட்டமான தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம நிறைய குழம்பு வைக்கிறோன்னா இப்போ நிறைய புளி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த அடியில் இந்த திப்பிலாம் இருக்குல்ல இப்போ நிறுத்திடலாம். இப்போ நல்லா கொதிக்கணும்ப்பா இவரு. சரிம்மா. செக் பண்ணிட்டு நம்ம இது கூட நல்லா வெறும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா தண்ணி அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணுங்கம்மா. நல்லா இந்த தண்ணி நம்ம திக்காக குழம்பு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். சாப்பங்கிழங்க இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அருவமன்ல பாருங்கம்மா, தேய்ச்ச இடம் மட்டும் ஒரு மாதிரி கலரா தெரியுது. அதுதான் திரும்ப எப்படினாலும் இந்த தண்ணி படுது இல்லையா, வர ஆரம்பிச்சிடும்பா. ஆமா, குழம்பே முடியற மாதிரி இருக்கு. இப்ப போய் இன்னொரு அடுப்புல கடாய் வச்சிருக்கீங்க. ஒண்ணும் இல்லப்பா, சேப்பங்கிழங்கு இல்லையா, இது சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி ஒரு லைட்டா ஒரு வதக்கி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி கொண்டு அது மாதிரி சேப்பங்கிழங்கு ரொம்ப குழகுழன்னு இருக்கும். அதனால ஒரு லைட்டா ஒரு வதக்கி அதுல போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இது உங்களுக்கு அந்த மாதிரி போடணும்னு விருப்பப்பட்டா போடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட கட் பண்ணி அந்த குழம்புல போடலாங்கம்மா. கொஞ்சம் ஒண்ணு நம்ம சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி இது மாதிரி பண்ண போறோம். நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணா. வழுவழுன்னு இல்லாம இருக்க அழுக்கா எடுத்துக்கலாம்ப்பா. சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நம்ம அதுல போட்டு ஒரு வதக்கலாம்ப்பா. உப்பு மிளகாத்தூள் எதுவுமே வேணாமாம்மா? எதுவுமே வேணாம்ப்பா. சும்மா ஒரு வதக்குறாங்கம்மா, லேசா ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம். சும்மா எண்ணெய் படணும்ன்றதுக்காகமா? கொஞ்சம் தனித்தனியா இருக்கு, எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதுக்காகதான்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி போட்டு நல்லா தனித்தனியா அப்படி இருக்கும் அழகா. நம்ம இப்போ குழம்புல போட்டுடலாமா? போட்டுடலாமா. குழம்பு முடிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேம்மா. கொதிச்சுன்னு இருக்குதுப்பா. குழம்பு திறந்து பாத்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. நல்லாவே கொதிச்சிச்சுமா. கொதிக்குது இல்லையா, இந்த மாதிரி நேரத்துல போடுவோம். கொஞ்சம் பாதி கொதிச்சிருந்து, ஏன்னா இதுல உப்பு காரம் புளிப்புலாம் ஊறணும் இல்லையா, அதுக்காக. இப்ப போட்டா இன்னும் கொஞ்சம் கொதியில எல்லாம் ஊறிடும்பா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா சேப்பங்கிழங்கு புளி குழம்பு. ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கேன், சூடான சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட போறோமா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்குமா சேப்பங்கிழங்கு புளி குழம்பு. வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, மீன் குழம்புக்கு ஈக்குவலா இருக்குமாமா. ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டா 2-3 நாளைக்கு கூட அதை சூடு பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி குழம்புலாம் தான் அம்மா வைப்பாங்க. எனக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சிருவாங்க. நைட்ல வச்சுட்டாங்கன்னா அதுவே 2 நாளைக்கு நம்மள வேலைக்கு போயிட்டு வரதுக்கு குழம்பு வைக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே 2-3 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவோம். வெல்லம் போடலையாமா? இதான் போடலாம்ப்பா. நல்லா திக்கா ஆயிடுச்சுப்பா. ஆமாமா. வெல்லம் வச்சுக்கிறேன் இல்லையா, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா. உங்களுக்கு விருப்பம் வெல்லம் போறதா நீங்க போட்டுக்கணுமா. நம்ம எப்பவுமே போடுவோம்லமா? எப்பவுமே போடுவோம்ப்பா. சேப்பங்கிழங்கே போட்டோம்னா ரொம்ப திக்காயிடும் குழம்பு. ஆனா நம்ம தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணியா வச்சு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா திக்கான பிறகு இறக்குங்க. பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணியா வச்சோம், இது எவ்வளவு திக்காயிடுச்சு பாருங்க. இந்த குழம்பு அவ்வளவுதாங்கம்மா. இந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு சேப்பங்கிழங்கு நல்லா திக்கா இருந்தாதான் இந்த குழம்புலாம் நல்லா இருக்கும். டேஸ்டா சாப்பாடுல போட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். நம்ம இந்த நேரத்துல வச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அது போட்டுக்கலாமா. உப்பு எல்லாம் கூட நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்குங்க. சூப்பரா இருக்குமா. ரொம்ப சூப்பரா இருக்கும்பா இந்த குழம்பு. செம்மையா இருக்குமா. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்கம்மா. நம்ம பாத்திரத்துல கூட மாத்த வேண்டாங்கம்மா, இப்படியே வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பரா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. சாப்பாடுலாம் கூட வச்சு முடிச்சிட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.